சில காட்சிகளையே உலகத்துல பார்க்க முடியாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். நாய் எங்கேயாவது நடந்து பார்த்துருக்கீங்களா? நாய் எந்த நாயாவது நடந்து போயிருக்கா? ஓட்டமா தான் போகும். எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இங்கிருந்து அங்க ஓடும், அங்கேருந்து இங்க வரும். காலைல 5 மணிக்கு வாக்கிங் போனா, எனக்கு முந்தி ஒரு நாய் வாக்கிங் போயிட்டு இருக்கு. வாக்கிங் இல்ல. அது ரன்னிங் போகுது. ஜாக்கிங் போகுது. ஜாக்கிங் கூட கொஞ்சம் வேகமா தான் போயிட்டு இருக்கு. நடந்தே போக மாட்டேங்குது. நம்ம ஜாக்கிங் போனா அது கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கு. நம்ம தானே ஒரு நோக்கத்தோட போய்கிட்டு இருக்கோம். வாக்கிங் உடம்ப குறைக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், சுகரை குறைக்கலாம்னு. அது எங்கடா போகுது காலையில 5 மணிக்கு அதுக்கு என்ன வேலை? வாக்கிங் போக வேண்டிய வேலை. எங்கேயோ போகும் அது பாட்டுக்கு. எதுக்கு தான் போறதுன்னு தெரியாது. வேற பஸ் வரும் குறுக்க அடிபிடிச்சு ஆகும். அது வேற விஷயம் இருக்கு. அது பாட்டுக்கு போய் சும்மா யாராவது கடிச்சு வர வச்சிடும். அது வேற இருக்கட்டும். ஆனா எங்க போகுது, எங்க வருது? இப்ப ஒரு நோக்கத்தோட போறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேரு பயணம்னு பேரு. ஒரு நோக்கத்தோட இங்கிருந்து தென்காசிக்கு போறேன். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போறேன். அதுக்கு பேரு பயணம். நோக்கம் இல்லாம எங்க போறேன்னு வைங்க, அதுக்கு பேரு அலைச்சல். சும்மா வெட்டி அலைச்சல். ஒரு நோக்கமே இல்லாம பயணம். நோக்கத்தோட போனா பயணம், நோக்கம் இல்லாம போனா அலைச்சல். நாய் போகுது பாருங்க, அலையுது நாய். நாம அலையல, அது அலையுது. அங்க சொல்லியிருக்க அந்த காலத்துல, செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் அங்காடி நாய் போல் அலைந்தனையே மனமே. அங்காடினா கடைத்தெரு. கடைத்தெருல போங்க, நமக்கு முந்தி அது நிக்கும். நம்ம தான் கருப்பட்டி வாங்க போயிருப்பான், சீனி வாங்க போயிருப்பான், மிளகா வாங்க போயிருப்பான். அது எதுக்கு நாலு அங்க நிக்குன்னு தெரியல. அந்த கடத்தெருவிலே சுத்தி அங்கிட்டு போவோம். ஒரு நோக்கமும் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கும் பாருங்க. அது போல மனம் அலையக்கூடாது. ஒரு நோக்கத்தோட போ, கடவுளை யோசி அப்படிங்கிறத செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் அங்காடி நாய் போல் அலைந்தனையே மனமே. நாய் அலையுது, நாம அலையப்படாது இல்லையா?